வணக்கம் நண்பர்களே, நான் பில்ட் வித் புவி. இன்னைக்கு வீடியோல நாம AI யூஸ் பண்ணி ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண போறோம். ப்ராஜெக்டோட பேரு ஸ்மார்ட் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர். இந்த வீடியோல நாம ஃபுல் கோடையும் மேன்யூலா எழுத போறதில்ல. AIக்கு கரெக்ட் ப்ராம்ப்ட் கொடுத்து கோடை ஜெனரேட் பண்ணி யூஸ் பண்ண போறோம். நீங்க ChatGPT, Claude இல்லனா Google AI ஸ்டூடியோல எதை வேண்டும்னாலும் யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு வீடியோல நாம ஜீரோல இருந்து கம்ப்ளீட் ப்ராஜெக்டை பில்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்யூட்டர்ல ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபோல்டருக்கு smart-expense-trackerன்னு நேம் வச்சுக்கலாம். இந்த ஃபோல்டருக்குள்ள நாம 3 ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணணும். index.html, style.css அப்புறம் script.js. இந்த ஃபைல்ஸ் என்ன செய்யும்னா, index.html நம்ம வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சரை டிசைட் பண்ணும். style.css நம்ம ஆப்போட கலர்ஸ், ஸ்பேசிங் அப்புறம் டிசைனை பார்த்துக்கும். script.jsல தான் ஃபங்க்ஷனல் லாஜிக் இருக்கும். இப்போ ரொம்ப முக்கியமான ஸ்டெப், index.html ஃபைல்ல ஹெட் டேக்குள்ள style.css லிங்க் பண்ணணும். அதே மாதிரி பாடி க்ளோசிங் டேக்கு ஜஸ்ட் முன்னாடி ஸ்கிரிப்ட் srcல script.js லிங்க் பண்ணணும். HTML பேஜ் லோட் ஆன அப்புறம் தான் JavaScript கண்ட்ரோல் லோட் ஆகணும். இப்போ நம்ம ஃபைல் செட்டப் ரெடி. ஆனா கோட பிரவுசர்ல ரன் பண்ணி நாம செய்யற சேஞ்சஸை லைவா பார்க்கிறதுக்கு VS கோட்ல ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ண போறோம். அதுதான் லைவ் சர்வர். VS கோடோட லெஃப்ட் சைடுல எக்ஸ்டென்ஷன் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அங்க சர்ச் பார்ல லைவ் சர்வர்னு டைப் பண்ணி ரித்விக் டே கிரியேட் பண்ணின எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆன அப்புறம் நம்ம index.html ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ஓபன் வித் லைவ் சர்வர்னு செலக்ட் பண்ணுங்க. இல்லனா VS கோடோட கீழே பாட்டம் ரைட் கார்னர்ல கோ லைவ்னு ஒரு பட்டன் காட்டும், அதை கிளிக் பண்ணலாம். இப்போ நம்ம AI டூல ஓபன் பண்ணலாம். இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற இந்த HTML ப்ராம்ப்டை உங்க AI அசிஸ்டன்ட்க்கு அனுப்புங்க. இந்த ப்ராம்ப்டோட ஃபுல் டெக்ஸ்ட்டை நானும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். HTML கோட AI ஜெனரேட் பண்ணி முடிச்சதும் அதை காப்பி பண்ணி உங்க index.html ஃபைல்ல பேஸ்ட் பண்ணிடுங்க. HTML ஸ்ட்ரக்சர் இப்போ ரெடி. ஆனா டிசைன் இல்லாம பிளெயினா இருக்கும். இப்போ நம்ம CSS டிசைன் ஸ்டைலை ஜெனரேட் பண்ண போறோம். AI இந்த டிசைன் கோட ஜெனரேட் பண்ணி முடிச்சதும் அதை காப்பி பண்ணி உங்க style.css ஃபைல்ல பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ பிரவுசர்ல ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா டேஷ்போர்ட் சூப்பர் டிசைனோட விசிபிள் ஆகும். டிசைன் ரெடி ஆயிடுச்சு. அதற்கான ஜாவாஸ்கிரிப்ட் ப்ராம்ப்டை டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து காப்பி பண்ணி AI டூல்ல பேஸ்ட் பண்ணுங்க. AI ஜெனரேட் பண்ணின ஜாவாஸ்கிரிப்ட் கோட காப்பி பண்ணி script.js ஃபைல்ல பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம கம்ப்ளீட் அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு இன்கம் என்ட்ரி ஆட் பண்ணலாம். டைட்டில் salary, அமௌண்ட் 50,000, டைப் இன்கம், கேட்டகரி salary செலக்ட் பண்ணலாம். இப்போ ஆட் டிரான்சாக்ஷன் பட்டன் பிரஸ் பண்ணா டோட்டல் இன்கம் கார்டு அப்டேட் ஆகிடுச்சு. இந்த டுடோரியல் உங்களுக்கு ஹெல்ப்பா இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இன்னும் டைனமிக் லெசன்ஸ் லேர்னிங்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.